தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய திருப்பமாக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்திருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் 1967இல் திமுகவும் 1977இல் அதிமுகவும் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்றன. அன்று முதல் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இரு கட்சிகளும் மாறி மாறி ஆளுங்கட்சியாகவும் பிரதான எதிர்க்கட்சியாகவும் மட்டுமே இருந்து வந்துள்ளன. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு புதிய அரசியல் சூழலில் இன்று இந்த இரு கட்சிகளும் எதிர்க்கட்சியாக ஒரே வரிசையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக தொடர்ந்து 2வது முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதும் இதுவே முதல் முறையாகும். மேலும் ஆளுங்கட்சி இருக்கைகளில் புதிய முகங்களும் நீண்ட காலம் ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் இரண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதும் தமிழக தேர்தல் வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது.